சாருக்கு பிடிச்ச வாய்ஸ் சார். உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் சொல்லுங்க. கேபி சுந்தராம்பாள் வாய்ஸ் பிடிக்குமா சார்? சார் உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் சார் துர்கா வாய்ஸ். துர்கானே துர்கா படத்துல உகாவா சார்? சார் இவர் வந்து துர்கா படத்துல ஒருத்தர் மாட்டு வாழை கடிப்பார்ல சார். மலையாள படம் நான் பார்க்கறதில்ல சார். சார் உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ், பிடிச்ச நடிகர் அந்த மாதிரி சொல்லுங்க சார். ஆமா உங்களுக்கு பிடிச்ச சொல்லுங்க. அது உங்க வாய்ஸ். ஆஹா, மனைவி வாய்ஸ். நீ என்ன பண்ற சார்? அவங்க வீட்டு வாய்ஸ். அங்க யாரு கிடையாது, வீட்டுக்கு இருப்பாங்க. பேசுனது கேட்டு பிராக்டிஸ் பண்ணி சாப்பிட்டு சார். வாட்ஸ்அப் நம்பர் தரேன் சார். உங்களுடைய மனைவியுடைய வாய்ஸ் எனக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டேன் சார். சார் ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இங்க இருக்கிறவங்களா நீங்க தான் கலாய்க்கிறான்னு பார்த்தோம். எல்லாரும் ரஜினி கமல் வாய்ஸ் பிடிக்கணுவாங்க. ஆனா தன்னுடைய மனைவி குரல் தான் பிடிக்குன்னு சொன்னேன். சாருக்கு நல்லா ஜோரா வருதுல கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா சார் இவன் மனைவி குரல் பிடிக்காம தான் ஓடி வந்திருக்கான் சார். ஊரை விட்டே ஓடி வந்திருக்கான். ஆனா என் பேச்சுலரியா பேசாம இருக்கியா? ஆனா வேற லெவல் சார். உண்மையிலே சும்மா விளையாடி தான். அம்மா கேட்கலாம். அம்மா உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ்மா? அவங்களுக்கு சில்க் சுமிதா வாய்ஸ் பிடிக்குமா மேடம்? அங்க கேட்கலாங்க. நீங்க சொல்லுங்கம்மா என்ன வாய்ஸ்? மலையாளம் சொல்லுங்க, பரவாயில்ல பேசுவேன். கேளுங்க. மோகன்லால் சார் வாய்ஸ். மோகன்லால். மம்முட்டி சார். மம்முட்டி சார். ஜில்லா மோகன்லால் சார். ஜில்லால பேசுற வாய்ஸ்ங்களா? மோகன் சார் சார். மோகன் சார்ங்கிறப்பல பாருங்க. அவரு மோகன்லால் சார் வாய்ஸ். மைக் மோகன் சார் இல்ல, இவரு மோகன்லால். என்ன சக்தி வெறுப்பத்தையா? சக்தி இல்லையா சிவன் இல்ல. சூப்பர். சிவன் இல்லையா எவனுமா இல்லடா. ஓகே. வா சூப்பர் சூப்பர். மேடமே கை தட்டாங்க. மம்முட்டி சார் வாய்ஸ் பேசுறேன். மம்முட்டி சார் வாய்ஸ் வந்து நான் வந்து அடுத்து நான் ட்ரை பண்ணேன். மம்முட்டி சார் வாய்ஸ் சூப்பரா பேசுறாரு. மம்முட்டி சாரே அந்த வாய்ஸ் கேட்டு இது என் வாய்ஸ் இல்லப்பான்னு சொல்லிட்டு போன அளவுக்கு பேசுறாரு. வாய்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் கொடுத்துட்டு போனார். எனக்கெல்லாம் போய் பலவாரம் போயிட்டுதா. ரமணா ஆஸ்பத்திரியில் இருக்கான். எதை பாருப்பா ராமன் ஹாஸ்பிட்டல் இருந்தா எனக்கெல்லாம் பலவாரம் போயிட்டுதா. ஆளுக்கு ஒரு பேர் பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இப்படி பண்ணுங்க. சைகை மட்டும் பண்ணுங்க. பேசாதீங்க. அது அந்த பாடி லாங்குவேஜ் மட்டும் பண்ணுங்க. பேசாதீங்க. பாடி லாங்குவேஜ் மட்டும். வாய்ஸ் சத்தம் வேணாம். அப்படியே அவரோட பாடி லாங்குவேஜ் மட்டும். நிலா பாப்பா எப்போ வரும்? அதெல்லாம் அந்த நல்லா இருக்கு. தெய்வ திருப்பண படத்தை 10 படம் நடக்கிற எல்லாமே இப்படி பேசிட்டு இருக்கான். சூப்பர் சூப்பர். இது வந்து காந்தாரா படத்துல அவர் காந்தாராவா மாறினதுக்கு அப்புறம் பேசுவார் இல்லைங்களா? அந்த வாய்ஸ் தான் இப்ப பேசினாரு. இதெல்லாம் ஒரு டப்பிங் வாய்ஸ். நீங்க இந்த சைடு நம்ம சோசியல் மீடியால தான் வந்திருக்கீங்க. நீங்க கேளுங்க, ஜாலியா ஏதாவது வாய்ஸ் கேளுங்க. மேம் நீங்களா கேட்கலாம். மேம் ஏதாவது வாய்ஸ் கேளுங்க. வாய்ஸ் யாருமா? நான் சொல்லிட்டேன். வாய்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ் நான் சொல்லியாச்சு. உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் கேட்கலாம். நீங்க பின்னாடிலாம் கேட்கலாம். கேட்கலாம். நான் கீழே வரேன். பயமா அண்ணே போங்க. நான் கீழே வர்றேன். அண்ணா அங்க ஒருத்தவங்க கேட்கறாங்க. வரேன் வரேன். அண்ணன் வந்து ராகுல் காந்தி வாய்ஸ் கேட்கறாங்க. அண்ணே அப்படியே சோனியா காந்தி வாய்ஸ் கேட்கறாங்கண்ணே. யார் சார்? அவரோட வாய்ஸ் இருந்தா ரைட் சார். கண்டிப்பா பேசுவாப்ல. நீங்க உட்காருங்க சார். வேற இந்த சைடு சார். சரத்குமார் வாய்ஸ். வா சரத்குமார் சார். உண்மையிலேயே இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றில் சரத்குமார் சாரோட ஃபேனாக இருந்திருக்காரு. கைத்தட்டுங்க நல்லா ஜோரா. சாரோட வாய்ஸ் கேட்டிருக்காரு. நாட்டாம சரத்குமார்லேருந்து சார். உண்மையிலே சாரோட சுப்ரீம் ஸ்டார் அவரு. அந்த பழைய வாய்ஸ்ல அண்ணன் என்ன பேசுவாங்க? உண்மையிலே அண்ணே பேசுங்கண்ணா. ஆக்டிவ் வாய்ஸ் பேசுவா. நான் பேசுறது சரத்குமார் வாய்ஸ். இன்னைக்கு செத்த வீடு கருவாடாகலாம். ஆனால் கருவாடு வீணாக முடியுமா? எப்படி? உளியை எடுத்து கல்லால் அடித்தா அது கொலை. அதே உளியை எடுத்து சிப்பி அடித்தா அது கொலை. அது என்ன சொல்றது கரெக்டா? இதே மாதிரி பேசி எல்லாரும் ஏமாத்தினா அதுக்கு பேரு கொலை. ஐயா மன்னிச்சிருங்க. உண்மையிலே சொன்னார் சார். வந்து உதயநிதி சார் வாய்ஸ் கேட்டார். நம்ம டெப்டி சிஎம் சாரோட வாய்ஸு, அந்த வாய்ஸு, அப்புறம் நம்ம சிஎம் சார் வாய்ஸு, கலைஞர் சார் வாய்ஸ் எல்லாரும் பேசுவோம். அடுத்து